ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ரொம்ப சிம்பிளான டீப்பின் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீப்பின் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்கும் இருக்காது. ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதேமாரி செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான டோக்கன் வந்து இதில் ரைஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ நம்ம இது மாதிரி நிறைய ஏற்கனவே நம்ம டீப்பின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து கிராஸ்லேருந்து கிரேடியன்ட்டு ப்ளஸ் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அண்ட் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே ப்ரௌசரில் வச்சு அந்த ஒன்ஸ் நீங்கள் அதை டெய்லி ஒரு தடவை அந்த மார்னிங் வந்து அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான ஏர்னிங் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவும் தான். ஸோ அதனால் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இது என்ன ஏர்னிங் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் எந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வந்தாலும் இல்லை ஏற்கனவே போட்ட ஆட்ரோப்போட அப்டேஷன்ஸ் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவோம். அதனால் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வீடியோஸும் ஓரளவுக்காவது ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏர்னிங் வந்து இந்த ஸ்டோக் அப்படின்ற இந்த ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீ நெட்வொர்க்கோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்னிங்கும் கூட, ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் அண்ட் இயர்லியர் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜாயின் பண்ணி நம்ம வந்து இதில் ஜஸ்ட் டோக்கன் வந்து கிளைம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கான புது அப்டேஷன் வந்தாலும் அது உங்களுக்கு வந்துடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டோக்கில் வந்து 4 மில்லியன் ஃபண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் அது இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேஷன்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கே போயிடும். அதில் வந்து இதுக்கான எக்ஸ்டென்ஷன் லிங்க்கோட டேரெக்டாக கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து மைசஸ் ப்ரௌசரில் போட்டு பண்ணலாம். மைசஸ் ப்ரௌசர் மாதிரி இன்னும் நிறைய ப்ரௌசர் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மைசஸ் ப்ரௌசர் இல்லாதவங்களும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டேரெக்டாக மைசஸ் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் பாரில் போய்ட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்டோக் வெரிஃபை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஆட் டு க்ரோம் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நோட் பே தான். ஓகேங்களா. ஸோ நோடில் வந்து ரன் ஆக்கக்கூடியது. ஜஸ்ட் நம்ம இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இது என்னென்ன ஸ்டெப் போகுதோ இந்த எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே மேலே இருக்கக்கூடிய மெட்டாமாஸ்க் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற இந்த இது வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜாயின் நெட்வொர்க் அப்படின்றது இல்லையா, இதை கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சைன்அப் ப்ராசஸ் தான் வரும். சைனப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களோட மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஃபரல் கோட் நான் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம்லேயே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அதில் ஒரு மெயிலில் வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கன்ஃபர்மேஷன் கோடு எடுத்து இங்கே போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே மேலே இருக்க அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆன் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இங்கே கீழே செகண்ட் ஓடும். அதுக்கான டோக்கனும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இது வந்துடும். அப்படி இல்லைனா திருப்பி பவர் பட்டன் ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து லாஸ்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இந்த செகண்ட் வந்து ஓடிட்டுருக்கு. இங்கே டோக்கன் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து ஆட் ஆகும். உங்களால் ரெஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இங்கே ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. உங்களோட ரெஃபரல் கோடு இங்கே இருக்குது. இந்த கூட நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை செல்ஃபாகவே யூஸ் பண்ணால் கூட சரி, ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இது ஆன் ஆகிட்டு இந்த டோக்கன் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டெய்லி ஒன்ஸ் அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மைசஸ் ப்ரௌசரில் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கன்னா இதுலேயே நான் என்னோட ஏற்கனவே ஜாயின் பண்ணது எல்லாத்தையுமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் ஒவ்வொன்றையும் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றத டைம் இருக்கும்போது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன்.
சிலது டெய்லி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதனால் எது எப்படி பண்ணணுமோ அதை கரெக்டாக நம்ம வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரே ப்ரௌசர்லேயே பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் ரன் ஆகும்போது எல்லாத்துக்கான டோக்கனும் ஈஸியாக நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீப்பின் ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே இயர்லியர் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாகவே கலெக்ட் பண்ணவும் முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் ஒர்க் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணால் மட்டும் போகிறோம். ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ இது ஏர்லியர் ஸ்டேஜ் அப்படின்றதால இந்த காயினை நம்மளால் அதிகமான காயின் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரும்போது எல்லாருமே எடுத்து டக்குன்னு ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போகிறோம். டெய்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஞாபகமாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.